தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு நியூவா ஒருத்தவங்களை நான் அப்பாயினிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள பத்தின டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா? அதெல்லாம் அப்போதே கலெக்ட் பண்ணி உங்க டேபிள்ல வச்சுட்டேன் சார். இன்னும் வந்துட்டு தமிழ் சார் வந்துட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் சார். மாமா பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரா? சரி, ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க போய் உங்க ஒர்க் பாருங்க. ஓகே சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ஒர்க்கை பார்க்கலாம். சக்தி, நான் பண்ணது தப்பு தான். அதை ஒருபோதும் நான் நியாயப்படுத்த விரும்பல. அதுக்காக என்னை எப்போதுமே மன்னிக்க மாட்டியா? சில தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. அதே மாதிரி தான் நீ பண்ண தப்பும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த தப்புக்கும் மன்னிப்பு இருக்குல்ல. நீயும் மேனேஜர் சாரும் பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். சாரி, சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வரேன். திரும்ப திரும்ப தப்பு பண்ற பவி, நீ அவங்கள சேர்த்து வைக்கிறதா நினைச்சு நீயே அவங்கள பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இனியா? சாரி சார், மேனேஜரை பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும்ல, மறந்துட்டேன். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. குட் மார்னிங் சார். அது கண்ணாடி உடைஞ்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியும், ஆனா முன்னாடி இருந்த மாதிரி அதில் நம்ம முகத்தை பார்க்க முடியாதே. திரும்ப திரும்ப அதில் விரிசல் தானே இருக்கும். அதே மாதிரி தான் சார் சில மோசமான நினைவுகளும். எக்ஸ்கியூஸ் மீ செகண்ட் சார், அதாவது இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கையில் முடிவெடுத்து விலகினதுக்கப்புறம் திரும்ப அதை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்தளவில் ஒரு கேவலமான செயல். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. கண்ணாடி என்னமோ உடஞ்சதாவே இருக்கட்டும், அதுல விரிசல் கூட இருக்கட்டும், அதை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த விரிசல்ல கூட நாம நினைச்சா நம்ம முகத்தை அழகா பார்க்க முடியுமே. கண்ணாடி ஒழுங்கா இருக்கும் போதே அதில் ஒழுங்கா தெரியாத முகம் அதில் விரிசல் விழுந்ததுக்கு அப்புறம் மட்டும் எப்படி நல்லா தெரியும் நம்புறது? பின்ன கோவராம என்ன வருமா? நீ ரொம்ப பேசாத. என்ன என் பிள்ளைங்க பேசுனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு கோவம் வருதா? நான் அப்படிதான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவ? மிஸ்டர் குகன், பழைய ஸ்வாதி உங்களுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரிமைண்ட் பண்ணட்டுமா? எம்மா தாயே, உனக்கு கோடான கோடு கும்பிடு. வேண்டாம், நீ அமைதியா இருந்தா போ. குட்டிமா என்னதான் அப்பாவா? அப்பா சொல்ல முயற்சிக்கிறீங்களா? அப்பா சொல்லுங்க. அப்பா 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 சொல்லுங்க. என்னடி, எதுக்கு அம்மாவை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேணுமா செல்ல குட்டிக்கு? குடிக்க வேணாமா? இங்க குடிக்க வேணாமா? நீ இப்படியே பாப்பா எந்திரிச்சு இருந்து ஊச பண்ணலாட்ட உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஸ்வாதிமா, நேற்று செல்லியன் கூப்பிட்டான்.
அவன் ஆஃபீஸ்க்கே திரும்ப போகிறதா சொல்லி சொன்னான். அப்புறம் அவன் பாப்பா நம்ம பாப்பாங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஒன்றாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னும் நம்ம பாப்பாங்களுக்கு பேர் வைக்கல. ஸோ 3 குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரி பேர் வச்சிடலாம். என்ன சொல்கிற? ஆமாடா எருமை, நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்து எவ்வளோ நாளாச்சு, இன்னும் நம்ம பேர் வைக்காம அம்முக்குட்டி புச்சுக்குட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம பாப்பாங்க 2 ட்வின்ஸுங்கிறதுனால நல்லா அழகான பேராக செலக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? சரி, அப்புறம் செலின் கிட்ட பேசி. செலின் மாமா திரும்பவும் அவங்க ஆஃபீஸ்க்கே போகிறாங்களா? இது என்னடா புது கூத்தா இருக்கு? என்ன நடந்துச்சு? அப்படி தமிழ் தான் பெரிய இவனாட்டம் பேசிட்டு இருந்தானே. அங்கே நடந்த கூத்தே வேற, அது அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, நானும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். சரி, பாப்பாங்க நல்லா குளிக்க வச்சு சாப்பாடு கொடு, நான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன். இன்னைக்கு எதுக்கு வெளியே போறேன்? எனக்கு 1008 வேலை இருக்கும், அதான் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் கிளம்புறேன். அதான் சார், அந்த 1008 வேலை உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வெளியே போங்க. அதெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது. நான் குளிக்க வச்சா நீ சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாப்பா பாத்ரூம் போவா, அதையும் நீ தான் க்ளீன் பண்ணணும். நான் குளிக்க போனா நீ சமைச்சு வைக்கணும். புரியுதா? பாப்பாங்கள பத்திரமா பாத்துக்கணும். பிள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாது, என்ன பிள்ளைய நல்லா கவனிக்கணும். அதுதான் ஒரு அப்பாவோட டியூட்டி. ஒரே ஒரு தாலி தாயா கட்டினேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது வாழ்க்கையில் என்னென்ன கட்டணும் அப்படின்ட்டு. வீடு கட்டணும், வீடு லோனு கட்டணும், பைக்கு டியூ கட்டணும், குழு காசு கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், கல்யாணத்துக்கு போனால் காசு கட்டணும், காதுகுத்துக்கு போனால் காசு கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும். நம்மளை பாடையில் கட்டுற வரைக்கும் ஏதாவது கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? எல்லாமே செஞ்சுதான் ஆகணும். அதுதான் கடவன். கல்லானாலும் கடவன், புல்லானாலும் புருஷன்னு சும்மாவா சொன்னாங்க? உண்மைதே, அவங்கெல்லாம் பழமொழி எழுத வைக்க போய் தானே நீங்க எல்லாம் பேசுறீங்க. இல்லைனா பேசுவீங்களா? எல்லாம் என் தலை எழுத்துடி. குடு, போய் குளிப்போ. பாப்பா குடு. இந்த வேலைய கூட செய்யலனா நீல என்னடா ஹஸ்பண்ட்? உன் குழந்தைக்கு நீல என்ன அப்பான்னு கேக்குறேன்? லூஸ் லூஸ். நானும் சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீளும் ஒன்னான உலக அழகாச்சு. குட்டிமா, அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடு. ஓகே ஓகே, இன்னைக்கு உங்க அம்மா வச்சு செஞ்சிடலாம். குடிச்சிடலாம். என் குட்டிமா, அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. நான் எது கோவமாகணும்? இங்கே பாருணும், உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அப்பாவும் பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். குட்டிமா, கொடு கொடு. ஒரு பக்கம் புகையுதே. குட்டிமா, அப்பாக்கு கண்ணை வலிக்குதுமா, போதும். அப்புறமா முத்தம் கொடுங்க. உங்க அம்மா மூஞ்சியே சரியில்லை. இல்லையே, நான் அதுக்கு பரமப்படணும். அப்பெல்லாம் உன்னை நான் ஒன்றும் நினைக்கல. சரி, முத்தம் கொடுக்குறீங்க, அதுக்கு நச்சு நச்சுன்னு கொடுக்குறீங்க. ஒரு மாதிரி வயிற்றுச்சலா இருக்குல்ல. அதுதான் பொறாம. குட்டிமா, அப்பாக்கு முத்தம் கொடு. மகனே, போ சொல்லி கொடு. போ போ, இன்னைக்கு உங்க அப்பா ஒட்டிக்கணும். போ. என்ன சார்? இல்லை என்னங்கிறேன், வெறுப்பேத்தி பார்க்குறீங்களா? வெறுப்பேத்துறேன்னு சொல்ல முடியாது, வெறுப்பேத்தாம இருக்கவும் முடியலன்னு சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்த கலவை தான். கண்ணம்லாம் ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்கு. நீங்க ஒரு கிஸ் கொடுக்கறது. கிஸ் தானே, வா கொடுக்குறேன். வலிக்குது 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 வலிக்குது. கடிக்காத கடிக்காத. சாரி சாரி சாரி.
என்ன கோவமா ஸ்வீட் வந்த மாதிரி இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, அத்தை கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் வரேன். அருண், விடுங்க, அத்தை கூப்பிடுறாங்க. எப்படி அத்தை கூப்பிடுறது உங்க காதுல மட்டும் கேட்டுட்டே இருக்கும்? ஆமா, என் காதுல மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. விடுங்க அருண், நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. ஓ, வேலை இருக்கா? அது எப்படி இவ்வளோ நேரம் புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது வராத வேலை நான் கட்டி பிடிச்சோன்னே வருதா? ஆமா, அதெல்லாம் அப்படிதான். இப்போ விட போறீங்களா இல்லை நான் போய் அத்தை மாமா மோனி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுவேன்? நான் உன்னை விட்டா தானே போய் கூப்பிடுவேன், நான் தான் உன்னை விட போறதே இல்லையே. அருண், ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, வேண்டாம். அப்புறம் நான் நம்ம பாப்பா கிட்ட சொல்லி தருவேன். பாப்பாவுக்கு என்ன வயசாகுது, இப்போ உங்களுக்கு ரொமான்ஸ் வேணுமா? விடுங்க அருண். ஹலோ, பாப்பாக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, உனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, எனக்கு எவ்வளோ வயசானாலும் சரி, காதலுக்கு எப்போதுமே வயசாகாது. ஓகேவா? ரொமான்ஸ் எப்பப்பெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் பண்ணணும், அதுதான் லவ். புரியுதா? கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு பிள்ளைய பெத்தமா போடின்ட்டு ஒதுக்கி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி வந்தீங்க, சத்தியமாக கிடையாது. வேணா இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் மூக்கிலே குத்தலான் இருக்கேன், தெரியும்டா. நீ எதுக்கு அப்படியே படிக்கட்டு போட்டு வர்றேன்னு. விடு. என்ன எதுக்கு அம்மா இப்படி பார்த்துட்டு இருக்க? படி. அம்மா, என்னம்மா நீ? அந்த ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்களா? சும்மா பாதின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அடியே, ஸ்கூல் லீவ் விட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கத்துக்கறணும் பாப்பா. அதுக்கு இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படி. அப்புறம் இன்னும் 2 மாசத்துல உன் கூட எல்லாரும் வந்துருவாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் பாப்பாக்கு எங்க படிக்க நேரம் இருக்கும். இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். படி. ஒண்ணுமே புரியலம்மா. நீ போ, நான் போய் விளையாடுறேன். அதெல்லாம் புரியும். கீழே புக்கு குனிஞ்சு பார், எல்லாம் புரியும். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகுல. என்னடி புக்க ஒரு பார்வை பாக்குறேன், என்ன ஒரு பார்வை பாக்குறேன்? உனக்கு புரியுதா இல்லையா? அம்மா சொல்லி தரேன். மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான். குட்டி தேவையா உனக்கு? அதாவது விளையாடுறதுக்கு நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா புக் எடுத்து வச்சு படின்ட்டு என்னடி இதெல்லாம்? அப்படி இல்ல, சரி வீட்ல இருக்க டைம்ல வேற டைம் போக கொஞ்சம் வீட்ல ஃப்ரீயா தான இருக்கும், அப்ப ஏதாவது கொஞ்சம் நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் நாலேஜ் பத்தி தெரிஞ்சா ஐயோ என்னால சிரிப்பு அடக்க முடியல. முக்கத்தைக்கு மூஞ்சில விசுனது ரொம்பதான். என்னம்மா மது, கல்யாணம் ஆனவனே அப்படியே ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க. ஆளு ரொம்ப அழகா இருக்கீங்களே. பின்ன எல்லாரும் ஒன்ன மாதிரியே அப்படியே இருந்துருவாங்களா? மூஞ்சிய கழுவுறியா இல்லையானே தெரியல. ரோஸ் பவுடர் எடுத்து அப்பிக்க வேண்டியது, அப்புறம் என்ன லிப்ஸ்டிக் எடுத்து பூசிக்க வேண்டியது, கண்மை எடுத்து அப்பிக்க வேண்டியது, இதெல்லாம் மூஞ்சி கழுவுறியா இல்லையானே தெரியல. என் தங்கச்சி பாரு எவ்வளவு அழகா இருக்கு. ஓஹோ, நாங்க இதெல்லாம் பண்றோமா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கறதா உங்க வேலை, அப்படித்தானே? யா டெஃபினெட்லி. எங்கேயாவது சீக்கிரமா கிளம்பு அப்படின்னா காலை வாங்குறது இல்ல. அப்போதான் நான் குளிக்க போறேன்னு பாத்ரூம்குள்ள போய் 1 மணி நேரம் நின்னுக்க வேண்டியது, வந்து அந்த குதிரவாளை போடுறதுக்கு அம்புட்டு நேரம் பண்றது. ஐயப்பா, ஐயோ அது களைஞ்சிருமாமா, பார்த்து அவுத்து சீவறது. ரெண்டாவது பொட்டையும் பவுடரையும் மூஞ்சில போட்டு அப்புன்னு அப்பி அப்படி அந்த மூஞ்சில நீ என்னதான் அழகு சேர்த்தாலும் இருக்கிற அழகுதான் இருக்கும். அதை யாருக்கிட்டையும் சொல்ல வேற புள்ளைய வேற மிரட்டி வச்சிருக்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இன்னும் இந்த மூச்சிக்கு என்னதான் நீ அழகு சேர்க்க போற?
பிள்ளை தான் பெற்றிருக்கீங்க. நானும் அதுக்கு தான் சொல்கிறேன், நேகா பாப்பாவுக்கு இன்னொரு பாப்பா கொண்டு வரலாங்கிறேன். நீ தான் கேட்க மாட்டேங்கிற. என்ன சொல்கிற நீ? எங்கள் அம்மா வீடு பார்க்குறேன், ப்ளஸ் உங்கள் தங்கச்சியும் என் தம்பியும் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வேணாம், கட்டு பேத்தாதீங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. வரட்டும், கோவம் வரணும்னு தானே பேசுகிறேன். வா, அடிச்சு மல்லு கட்டி உருளுவோம். டேய் பிரசாந்த், பார்த்துக்கோ, பிரீத்தி பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, நான் அப்படித்தான் அக்கா, அந்த க்ரீமை என் பொண்டாட்டி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பா, பார்க்க சகிக்கல. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? சரி, இன்னைக்கு பாத்துறலாம். இன்னைக்கு என்ன பாப்பா? இந்த எருமை பாப்பா கையில வச்சுட்டு என்ன கேட்டுட்டு இருக்க? பிச்சிருவேன். பாப்பா இருந்தா இருந்துட்டு போறா, அவளுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். பாத்தியா, குழந்தையும் தெய்வம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்ப நீ தாடி வம்பு கிழுத்த, நானும் வம்பு கிழுத்தேன் என்ன? நீ ரூமுக்கு வா, உனக்கு மதிய யாருன்னு பாப்போம். சரி சரி, உங்க ரொமான்ஸ் அப்பமா பண்ணுங்க. கண்ணாலே ரொமான்ஸ் பண்றீங்கன்னு தெரியுது. எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த ரொமான்ஸ் பண்றவங்களால பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டொமக் இரிட்டேஷனா இருக்கும். நேஹா, அம்மா அடிக்க போறேன் பாரு, பேசாம இரு. சரி, அவன் இருந்துட்டு போறான். அதாவது இது வரைக்கும் நம்ம வீட்டில் 2 கல்யாணம் நடந்துருச்சு. அதாவது எனக்கும் உன் அண்ணனுக்கும் ஆயிடுச்சு, இப்போ உங்கள் 2 பேத்துக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ஹனிமூன் போகலை. அப்போ எங்களை போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால போக முடியல. இப்போது நீங்கள் ஹனிமூன் போகணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன் பொண்டாட்டி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஹனிமூன் போகலாமே. எதுக்கு? அவங்க எதுக்கு ஹனிமூன் போகிறாங்களோ நம்மளும் அதுக்கு தான் போகலாம். நேகா பாப்பா அம்மா கிட்ட விட்டுட்டு திரும்ப வரும்போது இன்னொரு பாப்பாவோட வரலாம். ஓஹோ, உங்களுக்கு இன்னொரு பாப்பா வேணும், அதுக்கு நம்ம ஹனிமூன் போய் இன்னொரு பாப்பாவோட நம்ம வரணும், அப்படிதானே? யா டெஃபினெட்லி. அண்ணி, என் அண்ணனுக்காக இல்லைனாலும் எனக்கு இன்னொரு மருமகனை பெத்து கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மருமகன் வந்தாச்சு, அடுத்து மருமகன் வேணும். பாரா, என் தங்கச்சிக்கு இருக்கிற அறிவு கூட சில பேருக்கு இல்ல. என்னத்த நீ அங்க வா, உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஓ, இருக்கா? சரி சரி. பெரிய மனுஷி, இங்க கையில வச்சிருக்கீங்களே, அதை சமாளிக்கிறது எனக்கு பெரும்பாடு. இந்த என் பக்கத்துல ஒன்று எருமை மாடு மாதிரி வளர்ந்து நிக்குது பாரு, இதை சமாளிக்கிறது அதை விட பெரும்பாடு. இதுல நான் எப்ப இன்னொன்னுக்கு என்னென்ன பண்றது? வேணாம், போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு மருமக தானே இருக்கு. நாங்க ஒரு 10 பேபிஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம், அதான். அட பாவி, 10? டேய், இந்த பிளானை எப்படா போட்ட? அதெல்லாம் போட்டாச்சு, இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். என்னடி துள்ளுற? பிச்சிருவேன். ராஸ்கல் பண்றது பூரா சேட்டை. அடே, லிஸ்டெல்லாம் ரொம்ப தாண்டா பெருசா இருக்கு, ஒன்றும் சரியில்லை. சரி, இதுக்கு மேல நான் இங்கே நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்காது. சரி, இன்னொரு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு அது பேர் என்ன மாமா? அது பேர் என்ன மாமா? ஏற்காடு. ஏற்காடு, அங்கே தான் ஹனிமூன் உங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலியாக போய் ஒரு 1 வீக் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அண்ணி, ஹனிமூனில் எதுக்கு? பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருக்கோம். என்னதான் நாங்கள் ஹனிமூன் போய் தனியாக என்ஜாய் பண்ணாலும் உங்கள் கூட இருக்கிற மாதிரிலாம் வராதில்ல. அத்தையும் பாவம் தானே, தனியாக தானே இருக்கு. அடேங்கப்பா, அது என்ன இத்தனை நாள் இல்லாத பாசம் திடீர்னு வருது? என்ன புருஷன் சொல்லி கொடுத்தானா? அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். அதெல்லாம் கிடையாது மது. அதாவது லைஃப்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்ல என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தாராளமாக இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அக்கா, என் கூட பிறந்ததுக்கே இப்போதான் நீ ஒரு நல்ல விஷயத்தை எனக்காக செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் பெரிய விஷயங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். போடாடே போ. சரி அண்ணி, வாங்க கீழே போகலாம். சரி வாங்க. என்ன இப்போதைக்கு இங்கே வந்த? என்ன புதுசாக வெக்கம்லாம் வர மாதிரி இருக்கு? ஆமாம், பின்ன இருக்காதா? சரி, நீ வெளியே. ஏண்டி, ஹனிமூன் பிளான் பிடிக்கலையா? அதை யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? இது நீ வெளியே போடா. என்ன மது, புதுசாக ரொம்ப தான் வெக்கப்பட்டுட்டே இருக்க எப்போ பார்த்தாலும். ஏண்டி, இதெல்லாம் எதுவும் பிடிக்கலையா? ஏய்,
பிடிக்கல நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏன் நான் 10 குழந்தைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது ஏதாவது பிடிக்கலையா? டேய் லூஸ் மாமா, அப்படிலாம் இல்லை. உனக்காக 10 குழந்தை என்ன 100 குழந்தை கூட பெற்று தருவேன், ஓகேவா? எனக்கு அதெல்லாம் இல்லை. என்னன்னு தெரில, ஹனிமூன்லாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த செய்ய தான் செய்வாங்க, ஓகேவா? ஆனால் என்ன, அது அவங்கவுங்க பிளான் பண்ணுவாங்க. இது என் அக்காவும் அண்ணனும் சேர்ந்து பிளான் பண்ணதாக இருக்குது. சரி, அவங்களோட ஆசை எதுக்கு எடுக்கணும், போயிட்டு வரலாம். அப்படிங்கிற? சரி போகலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்காக 100 குழந்தை கூட பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது சும்மா வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா வேறு என்ன 1 இயரில் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்க வேற சொல்லிட்டாங்க. அதனால் என்ன சொல்ற? ஓ, அடிப்பீங்களா? சரி அடிங்க, யார் வேணான்னு சொன்னது? செல்ல அடிதான். கையோடு கை சேர மெய்யோடு கை சேர வாங்க மாமா, வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்ன சக்திவேல், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சக்தி, என்ன மாமா, யாரோ புதுசா தானே அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க. இது யாரு? ஏமாமா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, நான் நியூவா ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது செலியன் மாமா தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆஃபீஸ் ரூல்ஸ் படி ஒரு நாளைக்கு 5 பேர் தானே எடுக்கணும். நீங்க என்ன புதுசா ஒரு ஆள் எடுக்கிறீங்க? சரிதான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. பட் நல்ல குவாலிஃபிகேஷன், நல்ல ஒரு கம்பெனி வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது 5ல் 1 6 எடுக்கிறதுல தப்பு ஒன்று கிடையாது. ஸோ செலியன் மாமா எல்லாத்துக்கும் சரியா வருவாரு, எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனாலதான் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். சக்தி, அது ஒன்றும் இல்லை. என் கொழுந்தனார், அதாவது இந்த ஆஃபீஸோட எம்டி, எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தானே இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அது பழகிரும். செம்ம பட்டு போட போடுறீங்க கவிக்கா, ஐ லைக் இட். உண்மைதாக்கா, அவருக்குன்னு இல்ல, அதாவது நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி வியப்பா இருக்கும்ல, அதான் வேற ஒன்றும் இல்ல. அப்புறம் செலியன் மாமா எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஆஃபீஸ்க்கே திரும்ப வந்திருக்கீங்க. எனக்கு என்ன சக்தி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட ஆஃபீஸா? அதாவது என்னைக்கு இந்த ஆஃபீஸ் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு என் வீட்டை விட்டு நான் வெளியே போனணும், அன்னைக்கு இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. திரும்ப இந்த ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன்னா நீ சொன்ன அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும், என் பொண்டாட்டி சொன்ன ஒரு காரணத்துக்காகவும் தான் நான் இந்த ஆஃபீஸ்க்குள்ள திரும்ப காலடி எடுத்து வச்சிருக்கேன். மற்றபடி இதவே ஒவ்வொரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு யாரும் நம்ம கிட்ட நெருங்கி வர நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கொழுந்தனாரே, எங்களுக்கு ஒன்றும் அப்படி நினப்பு இல்லை. சில பேருக்கு அப்படி நினப்பு இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். சரி, ஓகே. அப்புறம் ஆஃபீஸில் எப்படி போயிட்டு இருக்கு? ஹரிகரன் குட்டி, என்ன பெரியம்மா பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க? நல்லா துட்டுக்கு பயிலா தான் இருக்கான், நல்ல வாய் பேசுறாங்க. எனிவே மாமா, திரும்ப இந்த ஆஃபீஸ்க்கு நான் சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
எதுக்காக வர சொன்னேன், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே மாமா. அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு எம்டியாக இருந்துட்டு ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களே போயிருங்க மாமா. நான் உங்களை கம்பல் பண்ணி இங்கே இருக்க சொல்லலை. ஏன்னா அந்த பெயின் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். ஐயோ சக்தி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி நினச்சிருந்தா என் புருஷனை இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன், விட்டுருக்க மாட்டானே நான். இந்நேரம் இந்த ஆஃபீஸ்க்கு என் புருஷன் தான் எம்டியாக இருந்திருப்பாரு. நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்தேனா, எனக்கு ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உறவுகளும் பேச்சுவார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டெறிஞ்சிட்டு என் புருஷன் என் பிள்ளைங்கன்னு ஒதுங்கி வந்து நிற்கிறேன். அது சில பேருக்கு தெரியாது. என்னைக்கு அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் உண்மை என்னன்னு அவங்க உணர்வாங்க. ஏன் இந்த உலகத்துல ஆஃபீஸ்க்கு எம்டியா இருந்தவங்க, ஐ மீன் என்ன மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்றேன், ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு சின்னதா ஒரு கூலி வேலைக்கு போற ஆளுங்களும் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டு போறேன். அதாவது எப்படி இருந்தாலும் வெளியே போய் ஒரு ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை விட்டுட்டு என் ஆஃபீஸ்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்றதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தாராளமா செய்வேன், எனக்கு பிடிச்ச செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உன் சித்தப்பாக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? அப்படிலாம் இல்லை செல்லக்குட்டி, இல்லை மாட்டாங்க, சும்மா தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய மனசை பேசும்போது நான் இவ்வளோ சின்ன பிள்ளை, நானா பேசினா உங்களோட மதிப்பு குறைஞ்சிடாதா? அதனால சித்தி வாய் மூடிக்கிட்டு இருக்கேன். அம்பட்டுதானே ஏன் மருமகனுக்கு இல்லாத எம்டி சீட்டா கொடுத்துருவான். இந்த நிமிஷம் நீ உன் மனசுக்குள்ள படுற பாடு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா ஆஃபீஸே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவன் இன்னைக்கு ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்றதுக்கு வந்து நிக்கிறானே அப்படின்னு ஒரு இது உனக்குள்ள இருக்கும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் உன் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். உன் குணம் மாறினது காரணம் உன் கூட பிறந்திருக்காளே அவதான். அவளுக்கு முதல்ல வேப்பால் அடிச்சாதான் எல்லாரும் உருப்பிடுவீங்க. வந்திருக்கேன்ல, இனி பாரு எப்படிலாம் பண்றேன். உன்னால இந்த ஆபீஸ்ல மட்டும்தான் காலடி எடுத்து வைக்க முடியும், வீட்டுக்குள்ள எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வைக்கவும் விட மாட்டேன். எனிவே மாமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கவியக்கா, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லப்பா, இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு. எனிவே, அப்புறம் ஒரு சின்ன சக்ஷன். என்னோட புருஷன் இன்னிலிருந்து வர வேணாம், நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு எப்போதும் போல வருவார். ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள போகணும். நீங்க பவித்ராவோட? ஆமாம், நான் பவித்ரோட அக்கா தான். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா போங்க. பார்த்து
நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய் கண் பார்க்கும் போது